டே 13, 14, 15 3 நாளுமே என்னால வெயிட் வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் இந்த 3 நாளுமே நல்லா சாப்பிட்டுருக்கேன். அதுவும் ரொம்ப ரைஸா சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறனால கண்டிப்பா 16த் நான் அப்டேட் பண்றப்போ உங்களுக்கு வெயிட் கூட தான் காமிக்கும். பட் எனக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நான் வந்து இது இயர்லி ஒன்ஸ் தான் இங்க வரேன் அப்படிங்கிறனால வர்றப்போ வந்து நான் இப்படி தான் சாப்பிடுவேன், அப்படி தான் சாப்பிடுவேன்னு எல்லார்ட்டயும் சொல்ல முடியாது. மோரோவர் இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நான் வந்த இந்த 15 டேஸ்ல ஒரு 5 கேஜியாவது இன்க்ரீஸ் ஆயிருப்பேன். ஏன்னா அவ்ளோ ஃபுட் வந்து ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்ல. இந்த தடவ வந்து நான் அதெல்லாம் கண்ட்ரோல்டா இருந்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் நான் வந்து ஃபியூச்சர்ல அதாவது 1 மந்த்க்கு அப்புறம் நான் கத்தார் போனதுக்கப்புறமா கண்டிப்பா என்னோட ரெகுலர் டயட் அண்ட் வாக்கிங் இதெல்லாம் ஃபாலோ பண்றப்ப எனக்கு வெயிட் குறைஞ்சிடும். இப்போ நான் ஹெல்த்தியா ஈட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ்ல மட்டும் தான் இருக்கேன். உங்க எல்லாருக்குமே 1 மந்த்க்கு அப்புறமா ப்ராப்பரான என்னோட டயட் வீடியோஸும் சேர்ந்து நான் குடுப்பேன். தேங்க் யூ. என்னை இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.